என் தாய் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பு வணக்கம். இளையராஜா, லிடியன் நாதேஸ்வரம் இவர்கள் 2 பேருக்குள் ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருப்பதைப் போலவும், இந்த பிரச்சனை இளையராஜா லிடியன் நாதேஸ்வரன் என்கின்ற தனது பேரன் ஒத்த வயசினை இருப்பவனை அவமதித்து விட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதேபோல் லிடியன் நாதேஸ்வரம் என்கின்ற அந்த சிறுவன் தன் வாழ்நாள் முழுவதும் கல்வி என்பதை பள்ளிக்கூடத்திற்கு சென்று போய் படிக்காமல் இசை ஒன்று மட்டுமே தன் வாழ்நாள் கல்வியாக எடுத்து அவனுடைய தாயாரும் தந்தையாரும் வளர்த்து வருகிறார்கள். இசை குருவாக, மானசீக குருவாக இளையராஜா அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய தந்தையார் அவர் உருவத்திலேயே அவருடைய பாடல்கள் பாடுவதையே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்கிறார். தான் பெற்ற பிள்ளையை இசைக்காகவே ஒப்படைத்த ஒரு மாபெரும் மனிதனாக அவர் தந்தை இருக்கிறார். பெயர் சதீஷ், அவருடைய தந்தையார் பெயர். வரலாறு முக்கியமானவர்களை பதிவு செய்து அது தானே வைத்துக்கொள்ளும். அதேபோல் இளையராஜா அவர்கள் தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்ட நபர் ஒரே ஒரு மனிதன். அந்த பையனும் அவருடைய பேரன் ஒத்த லிடியன் நாதேஸ்வரன் என்பவர். இந்த லிடியன் நாதேஸ்வரன் என்கின்ற சிறுவன் நம் தமிழர், நம் தமிழ் குலத்தை சேர்ந்தவன், தமிழ் இனத்தை சேர்ந்தவன். உலக சாதனை சிறு வயதிலே செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த இனத்திற்கு என்ன பெருமை என்று கேட்கக்கூடிய நாடாளுமன்ற தோழர்கள், நாகரிகமற்றவர்கள் என்று பேசிய நாடாளுமன்றவாதிகள், தமிழ் குலத்தில் பிறந்த ஆரிய கும்பல் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை, ஏஆர் ரகுமான் அவர்கள் சாதிக்காத சாதனையை, ஏன் இளையராஜாவே தொட்டுவிடாத சாதனையை தனது 2 கைகளாலும் இசைகளை வாசித்து உலகத்தில் இருக்கக்கூடிய இசை மேதாவிகளே வியக்க வைத்தவன் நம் தமிழ் இனத்தை சேர்ந்தவன். இவ்வளவு அருமை பெருமைகளையும் இந்த சிறு வயதிலேயே இசை நோட்ஸ் சிம்பனியை குறித்து விட்டதாக சொல்லி அந்த மாணவன் தன்னுடைய இசை குருவான இளையராஜாவிடம் கொண்டு போய் சொன்னபோது, இளையராஜா சொன்ன பதில்தான் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது. இளையராஜா பொதுவாக எதையுமே தனக்கானதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். தனக்கு இணையாக ஒருத்தனை பேச மாட்டார். தனக்கு மேல் ஒருத்தன் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஆனால் அது உண்மை அல்ல. எல்லாம் அறிந்தவனும் ஏதும் அறியாதவனும் எவனும் இங்கே இல்லாமல்லாம் எவனும் கிடையாது. எவனாவது ஒருத்தத்தை உச்சத்தை தொட்ட ஒருவன் இருப்பான், அவன் அடையாளம்தான் காணவில்லை என்பதுதான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. நீங்கள் இசையில் சிம்ம சொப்பனமாக இசையில் சாம்ராஜ்யம் படைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறுவன் ஏஆர் ரகுமான் என்கின்ற சதீஷ் திலீப் வந்து சேர்ந்தார். அவன் என்றைக்கு ரோஜா படத்திற்கு இசையமைத்தாரோ அன்று அந்த சாம்ராஜ்யம் சரிந்தது. அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பிரச்சனை அதுவல்ல. இப்போ பேசுகிற பிரச்சனை அதுவல்ல. இந்த லிடியன் நாதேஸ்வரன் என்கின்ற சிறுவன் தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டவர், தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்ட இளையராஜாவிடம் ஒரு இசைக்குறிப்பை கொடுக்கிறார். ஒரு சின்ன பிட் ஒன்று தான் கொடுக்குறார். அதுக்கு நீங்கள் உலகம் முழுவதும் சிம்பொனியை இசைத்து பெரும் மதிப்போடும் பெருமையோடும் தமிழ்நாடு அரசாங்கமே உங்களை வரவேற்று உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைத்த போது கூட உங்கள் வார்த்தையில் இருக்கக்கூடிய தடுமாற்றம், அதைத்தான் மாறி 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 நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த சிறுவனின் மனம் நோகிற மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீ போட்ட அந்த இசை நோட்ஸ் சினிமாவோட பேக்ரவுண்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கணும். தனக்கு நேர்ந்த அவமானம் பிறருக்கு வரக்கூடாது என்று நினைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து அறிஞர்களும் உங்களை போற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களை தெய்வமாக மதிக்கிறவர்களை நடத்துகின்ற விதம், அந்த சிறுவன் இன்றைக்கி எங்கே வெளியே எப்படி போயிருக்கு? நீங்கள் எதை சினிமாவோட பேக்ரவுண்டு மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லி தவிர்த்து விட்டுருக்கிறீர்களோ, பிறகு நீங்களே தான் சொல்லுகிறீர்கள். நான் தளபதி படத்தில் பாடிய அந்த பாடல்கள், இசைக்குறிப்புகள் எல்லாம் சிம்பனி நோட்ஸு தானே. அப்போ நீங்கள் போட்டிருக்கிறது, சினிமாவில் போட்டிருக்கிறது சிம்பனி இசையா? அது என்ன பேக்ரவுண்டா? நீங்கள் போட்டிருக்கிறது சிம்பனின்னு சொல்லணுமா? இதை நாங்கள் சொன்னால் உங்கள் மேலே கோபம் வந்துடும் சொல்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் பேட்டியில் ஆனந்த விகடனுக்கு நீங்கள் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறீங்க? நான் சினிமாவிலே சிம்பொனி மியூசிக்கை பயன்படுத்தியிருக்கிறேன் இருக்கு. இந்த சிறுவன் என்ன செய்திருக்கிறான்? முரண்பாடு இருக்கு இல்லையா?
ஏதோ மக்களை மனிதர்களை மாட்டு மந்தைகளாக நீங்கள் நினைத்து பேசுவது தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் இந்த இடத்தில் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆசைங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கேள்வியை குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு இசை சாம்ராஜ்யம் செய்திட்ட இளையராஜா என்கின்ற இசை ஞானி, உங்களிடம் ஒரே கேள்வி கேட்கட்டுமா? தியாகராஜ கீர்த்தனை நடக்கக்கூடிய திருவையாறு தியாகராஜ மடத்திற்குள் உங்களால் செல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. இந்தியாவில் நீங்கள் அங்கீகரிக்கப்படாதவர்கள், காசி சங்கமத்திலே உங்களை புறந்தள்ளி ஓடவிட்டவர்கள், எல்லா பார்ப்பனர்களும் மேடையில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் இருக்கக்கூடிய இசைக்குறிப்பு வெளியீட்டு விழாவில் உங்களை தூரத்தில் நின்று அந்த இடத்தில் ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டவர்கள், உயிரோடு இருக்கிறான், இன்றும் உயிரோடு தான் இருக்கிறான், செத்து போகவில்லை. பத்ரி சேஷாசன் அவன் என்ன எழுதியிருக்காப்புல, ஐயோ என்ன இது அவசம் அப்படின்னு சொல்லி முகநூலில் போட்ட குதிப்பு எங்களை போன்ற ஆள்கள்லாம் கொடுத்த. எதுக்கு? உங்களை பார்ப்பனர்கள் வரிசையில் உங்களை நிறுத்தினார்கள் என்று. இது எங்கே நடந்துச்சு? அந்த காலத்திலலாம் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சி குழாவுகிறீர்கள். உங்களை தெய்வமாக நினைப்பவர்கள் உங்களிடம் வந்தால் உங்கள் காலில் கிடக்கும் செருப்பை போல நீங்கள் எட்டி தள்ளுகிறீர்கள். இது என்ன விதமான மன வியாதியா இல்லை மன நோயா? கேட்டால் இளையராஜா என்கின்ற தனி கேரக்டர், உங்களுடைய இசை ஞானத்தை பற்றி இங்கே யாரும் விமர்சிக்கவில்லை. சாய் வித் சித்ராவில் சித்ரா அவர்களிடம் குட்டி பத்மினி ஒரு கேள்வி கேட்கிறார். நான் இளையராஜாவை சந்தித்தேன். இளையராஜாவை சந்தித்து நான் சின்ன ஒரு இசை கோட்டு பார்த்தேன். எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களிடம் சொன்னேன், எனக்காக அந்த பாடலை பாடியே காட்டினார் என்று சொல்கிறார். குட்டி பத்மினிக்கு வாய் திறந்து நீங்கள் பாடி மயக்க வைக்கக்கூடிய நீங்கள், உங்கள் வீட்டு வாசலில் உங்களை தெய்வமாக வந்து நிற்பவர்களை நீங்கள் புறந்தள்ளுவது ஏன்? இது ஒன்றும் புதுசாக நடக்கல, முந்தா நாள் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏஆர் ரகுராம் என்கின்ற பெயரை, ஏஆர் ரகுமான் என்கின்ற பெயரை முதலாக குட்டி பத்மினி மீது வைத்திருப்பதாகவும் சாட்சி சொல்லுகிறார். நீங்கள் யாருக்கு என்ன சொல்லுகிறீர்கள்? அதைத்தான் இந்த இடத்துல கேட்குறோம், வைக்கிறோம். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் மத்தியில் நீங்கள் நினைக்கிற அங்கீகாரம் கிடைக்கவில்லை. எப்படி கிடைப்பார்கள்? இசையை பார்ப்பனியம் வைத்திருக்கிறது, அது தெரிந்தும் நீங்கள் மறுக்கிறீர்கள். ஆனால் எந்த பார்ப்பனிய கும்பலையும் நீங்கள் நேரடியாக எதிர்க்கவில்லை. அதற்கு மாறாக தமிழ் சமூகத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். உங்களுடைய இயலாமையை உங்கள் அருகில் இருப்பவர்களிடம் காட்டுகிறீர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? இது எதுக்காக நீங்கள் சிம்போனியை போய் நீங்கள் வாசித்து நான் பெரிய மனிதன் என்று காட்ட வேண்டிய என்கின்ற சூழல் இந்திய சமூக சிக்கல் உங்களுக்கு இருக்கிறது. இந்த சமூக சிக்கலை களைவதற்காகத்தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த 140 கோடி மக்கள் தொகையில் வாழக்கூடிய நாட்டில் ஒரே ஒருவர் கொண்டிருந்த கொள்கை போராட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது தான் இன்றைக்கும் உங்களுக்கு மரியாதை. இதோ இன்று காலையில் கூட டெல்லி நாடாளுமன்றத்தில் இருந்து நேரடியாக வந்து வைகோ அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு மலர் மாலை அணிவித்து, சால்வை அணிவித்து, பூங்கொத்து கொடுத்து உங்களை கொண்டாடி தீர்த்து இருக்கிறார்கள். ஆனால் உங்களை பெரிய மனிதனாக மதித்து வந்தவர்களை நீங்கள் ஏளனமாக நடத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இசை என்பது பிறரை மகிழ்விக்கத்தான். பீத்தோவனைப் போல, மொஷாட்டைப் போல அவர்கள்லாம் ஒரு இசை குறிப்புகள் வைத்திருந்தார்கள். பாக்ஸை போல, மேண்டன்சன் போல, ஷீஃபர்ட், சைக்வாக்ஸ்கி போல இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வெளிநாடுகளிலும் அப்படித்தான் இருந்தது. இந்தியாவில் மட்டும் அப்படி இல்லை. அதிகார வர்க்கங்கள் இசையை தன்னகத்தை வைத்திருந்தார்கள். அவர்களே ஆடுவது, அவர்களே பாடுவது, அவர்களே கொண்டாடிக் கொள்வது, இதற்கென்று இசை வாத்தியம் வாசிப்பதற்காகவே தேவரடியார்கள் என்கின்ற ஒரு இனத்தையே உருவாக்குவது, இதெல்லாம் அந்த அவலமெல்லாம் இங்கே நடந்துச்சு இல்லையா? மன்னர்களுக்காகவும் அதிகார பீடங்களுக்காகவும் கிறித்தவ மதங்கள் ஆக்குப்பயிர் பண்ணி வச்சிருக்கிறது தான் இசையாக இருந்தது. மேல்நாட்டில் கிறித்தவத்துக்கு சொந்தமானதாக இருந்தது தான் இசை குறிப்புகளாகவும் இருந்தது. இதை கண்டித்துத்தான் உலகத்திலே மிக மூத்த மொழி என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு, உலகத்திலே மிக அரிய மொழி என்று தன்னை சொல்லிக்கொண்டு, உலகத்திலே மிக புனிதமான மொழி என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் என்கின்ற ஒரு இடத்திலிருந்து கிளம்பிய ஒரு கும்பல் லத்தீன் மொழியை மிகப்பெரியதாக பேசினார்கள். அதை எதிர்த்து தீக்குளித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தீக்குளித்தவர் சாதாரண ஆள் கிடையாது. கிறித்தவ மதத்தோட
பைபிளை படித்து பைபிளை கையில் வைத்து கொண்டே இன்னொரு மொழியை என்னுடைய புனித மொழியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கீர்த்தனைகள் பாட மறுத்தார். இந்த இடத்துல இதைத்தான் சொல்கிறேன், கீர்த்தனை பாட மறுத்தார். லத்தீன் மொழியில் தான் நீங்கள் பாட வேண்டும் என்று கிறிஸ்தவ மதம் சொன்னபோது கூட அதை எதிர்த்து நின்றவர்கள். 18ஆம் நூற்றாண்டில் நடந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு இசையிலும் ஒரு புரட்சி வந்தது. முதலில் புனிதம் என்று கற்பிக்கப்படக்கூடியதை, புனிதம் என்று பொய்யாக கட்டமைத்திருப்பதை உடைத்து எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் சிம்பொனி என்கின்ற இசை குறிப்புகளை உருவாக்கினார்கள். இதை முதல்ல நீங்கள் அடிக்கோடிட்டு படிக்கணும். நீங்கள் இங்கே கர்நாடக இசை பாப்பானுக்கு மட்டும் சொந்தம் என்கின்ற பொழுது இந்த இடத்தில் இன்று வரை, இந்த நிமிடம் வரை, இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு திருவையாறு கீர்த்தன சபாவில் இடம் கிடைக்காது. ஏன் பார்த்தசாரதி சபாவில் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன் மயிலாப்பூர் கானக சபாவில் கூட உங்களுக்கு கிடைக்காது. அதுதானே இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை. நீங்கள் யாரை உருவாக்கி இருக்கிறீர்கள்? 4 பேர். இதே லிடியனை உருவாக்கியது ஏஆர் ரகுமான் அவர்களின் அகாடமியில் வைத்துத்தான் உருவானார் அந்த மாணவன். இதுக்கு ரகுமானுக்குத்தான் பெருமை வந்து சேர. நீங்கள் யாரை உருவாக்கி இருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை நீங்கள் வளர்த்து விட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய இசை வாரிசாக யாரை சொல்லுகிறீர்கள்? இதுதான் நீங்கள் வளர 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 அந்த மரங்கள் வெட்டுப்படும். நாங்கள் இதையெல்லாம் பேசுவதனால் உங்களுக்கு கூட இருக்கிற ஆளுகள்லாம் சிங்கி அடிக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ரசனை மிகுந்தது கிடையாது. பகுத்தறிவோடு சிந்தித்து சுயமரியாதையற்ற மனிதன் அவன் யாராக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கும். இதைத்தான் லிடியன் இந்த இடத்தில் மீண்டும் உங்களிடம் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன் இளையராஜா மீது மட்டும் குற்றச்சாட்டு வருகிறது? இளையராஜா மீது மட்டும் வருகிற குற்றச்சாட்டு எதுவாக இருக்கிறது என்று தான் பார்க்கணும். கங்கை அமரன் கத்தியதைப் போல ஏய் ஓ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை அபசகுனமாக இருக்கிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தை அறச்சொல்லாக வாழ்கிறது. நீங்கள் யாரையும் வாழ்த்தி நான் பார்த்ததில்லை. கடந்த நான் 2-3 நாட்களுக்கு முன்னால் என்னுடைய முகநூல் பதிவாக நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்து. சிம்பொனி முடித்து நீங்கள் வந்த பொழுது நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாடு இளைஞர்கள், ஏன் இந்திய இளைஞர்கள் முன்னேற வேண்டும் சொன்னீங்க. ஆனால் அந்நியாரம் எல்லாமே வாழ்த்தணும். ஆனால் போகும்போது நீங்கள் சொன்ன வார்த்தை, நான் தமிழன் இல்லை நான் மனிதன் என்று சொல்வது போல் நீங்கள் சொன்னீர்கள். இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இப்பையும் சொல்லுகிறோம், உங்களுக்கு கீழ் உங்களை இசை தெய்வமாக நம்பி வருபவர்களை நீங்கள் வாழ்த்துவதற்கு முதலில் பழகுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். உங்கள் எதிரில் இருப்பவனை வாழ்த்துவதற்கு உங்களுக்கு மனமில்லை என்றால் உங்களுக்கு எப்படி நீங்கள் நிம்மதி கிடைக்கும்? எந்த கடவுள் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்போம்? நீங்கள் நம்புகிற கடவுள். பிறரை வாழ்த்தவே மனசு இல்லையே, அப்புறம் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? மனம் ஃபுல்லாக உங்களுக்கு விரோதமும் குரோதமும் பழியும் உணர்வும் தானே உங்களுக்கு வந்து நிற்கும். வேறு எப்படி வந்து உங்களுக்கு நிற்கிறோம்? முதலில் மாற்றாடை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பேரறிஞர் அண்ணா சொன்ன வாசகத்தை சொல்லி நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இசை உங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, இசை நீங்கள் மட்டும் அல்ல, இசை கடவுள் என்று உங்களை சொல்லும் போதே நீங்கள் தவிர்த்து இருந்தால் என்னை போய் கடவுளுக்கு இணையாக வைக்கிறார்களே என்று நீங்கள் சொல்லும் நிலையும் உருவாகி இருக்கிறார். இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறோம். மனிதனாக இருங்கள். மனிதனை சந்தோஷப்படுத்தத்தான் இசை. எங்கேயோ இல்லாத ஒரு கல்லை நினைத்து, இல்லாத ஒரு கல்லை பார்த்து அந்த கல் பெருமைப்படும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு வாசிக்கக்கூடிய இசை அது மனிதனுக்கானது அல்ல. மனிதம் போற்றுவோம். வாழ்க இளையராஜா. லிடியன் நாதஸ்வரம் போல ஆட்களை நீங்கள் உருவாக்கி வரலாற்றில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று மிக விருப்பத்தோடு மதி யூனிவர்ஸ் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.